விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். மெய் விசுவாசம் உள்ளவன் தான் தழைப்பான். மெய் விசுவாசம் உள்ளவன் தான் தழைப்பான். நிசமாக நாம் பாவத்தினில் பிறந்தோம். நிசமாக நாம் பாவத்தினில் பிறந்தோம். முழு விஷமான பாவத்தினால் இறந்தோர். முழு விஷமான பாவத்தினால் இறந்தோர். தேவன் கிருபை ஒன்று நம்மை பார்க்கும். தேவன் கிருபை ஒன்று நம்மை பார்க்கும். அவர் மாவன்பை பாவிகளின் கடன் தீர்க்கும். அவர் மாவன்பை பாவிகளின் கடன் தீர்க்கும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உபவாச கால தியானத்திற்காக தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட தலைப்பு புறவினத்தாரின் அப்போஸ்தலர் பவுல். இதற்கு ஆதாரமான வேத வசனம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வரை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வரை. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிடித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்து வந்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். இந்த தியானத்திற்கு ஆரம்பமாக இறைவேண்டுதல் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் தாயும் தந்தையுமாக இறைவனே, நீர் அருமையாய் தந்த இந்த நாளுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம். இந்த தியானத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உடைய கிருபையின் பிரசங்கம் தங்கி இருக்கட்டும். மீதியான வேலையை உடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மீட்பர் பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த கலாத்திய நிருபத்தினுடைய முகவரியை பற்றி நாம் பார்ப்போம். இந்த கலாத்திய நிருபத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இது யூதர்கள் கூறும் தவறான செய்திக்கு ஒரு எதிராக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம் என்று கூறப்படுகிறது. இந்த கலாத்திய நிருபம் ரோம பேரரசினுடைய ஒரு பெரிய பகுதி தான் இந்த கலாத்திய நாடு. இந்த கலாத்திய நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் அங்குள்ள திருச்சபைகளுக்காகவும் இந்த கலாத்திய நிருபம் எழுதப்பட்டது. இது ஒரு கண்டித்து உணர்த்தும் ஒரு நிருபம் என்று கூறுகிறார்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு நிருபம். பவுல் எழுதின எல்லா நிருபத்தை காட்டிலும் இது ஒரு வித்தியாசமான ஒரு நிருபம். இது யூதர் அல்லாத மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம். அது மாத்திரமல்ல, நியாய பிரமாணத்திற்கு எதிராக சொல்லக்கூடிய ஒரு நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அதிதீவிர மதப்பற்றுள்ள ஒரு யூதன். அவர் மிருகத்தனமாக சபையை உபத்திரப்படுத்தி அழைத்தவர். தோராவை சிறப்பாக அவர் கற்றவர். மோசேயுடைய நியாய பிரமாணங்கள், கற்பனைகள் எல்லாவற்றையும் அவர் தேர்ந்தவராக இருந்தார். அவர் அதிகமான மதப்பற்று உள்ளவர், மத வைராக்கியம் கொண்டவர். யூத மார்க்கத்தின் மீது அவருக்கு சிறப்பான அறிவெல்லாம் இருந்தது. அதனால் தான் அவர் என்ன பண்ணார், இவரை கொண்டு புறையினத்தாரிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் கிருபையாய் இவரை தேர்ந்தெடுத்தார். 9ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறேன் என்றார். இப்போ புறஜாதியருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அங்கே பவுலை போல நமக்கும் அழைப்பு இருக்கும். திருச்சபைகளை கட்டி எழுப்ப, சிறப்பான ஊழியங்களை செய்ய நம்மையும் கடவுள் தேர்ந்தெடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி நாம் புறையினத்தாரிடம் சாட்சியாகவும் அவர்களுக்கான சுவிசேஷத்தை கூறுகின்ற பொழுது நாம் மனுஷரை தெரியப்படுத்தாமல் எல்லாவற்றையும் நம் தேவனுக்கென்று செய்ய
கிறிஸ்துவின் ஊழியக்காரராய் இருக்க பவுலை போல நம்மையும் அழைக்க வல்லவராய் தேவன் இருக்கிறார். பவுல் அர்ப்பணித்து துணிந்து தன்னுடைய ஊழியத்தை செய்தது போல புறவினத்தாரிடம் நாமும் அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் ஒவ்வொருவரும் முற்படுவோம். ஒருவேளை பவுல் புறஜாதியரிடத்தில் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்க முடியாது. யூத பற்றுடையவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். நியாயப்பிரமாணத்தை கற்றவர்கள் தான் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை எல்லாம் எதிர்த்து புறஜாதியரிடத்திலும் தேவன் பிரியமாயிருக்கிறார். ரட்சிப்பும் மீட்பும் கிறிஸ்துவின் மூலமாக தான் இருக்கும் என்று ஆணித்தரமாக கூறிய பவுலை போல நாமும் நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நாம் செய்ய துணிந்தவர்களாய் இருப்போம். சாட்சியாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் சாட்சியாக இருப்போம்.